வணக்கம் நண்பர்களே, நம்ம ஹேம்சோமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் பிஸ்கட். மைக்ரோ ஓவன் இல்லாமல் எப்படி கிறிஸ்பியாக பண்ணுறதுங்கிறத நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், காய்ச்சின பால் தேவையான அளவு, 3 டேபிள் ஸ்பூன் கீ, 1/2 கப் ஜீனி, 1/2 கப் ரவை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் சால்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், ரவை சேர்த்துக்கிறேன், ஜீனி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள், உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கீ சேர்த்துக்கிறலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர், ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சேர்த்தா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை பிசைஞ்சிக்க போகிறோம். இது நம்ம கோதுமை மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த டஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சு அதுக்கப்புறம் அதை தேய்க்க போகிறோம். இதிலிருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் இது கையில் தட்டினாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் தேய்ச்சாலும் சரி, கொஞ்சம் நல்லா கனமாகவே தேய்ச்சிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இது நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். நம்ம ஊற வச்சு செய்கிறது நம்மளுக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், நான் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி கனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வேறு ஷேப்ஸும் காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஷேப்பர் வச்சுருக்கேன். அதை வச்சும் நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஸ்டார் ஷேப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹார்டின் ஷேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். நம்ம மீதி மாவு எடுத்துட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போது கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த பீஸை எடுத்து அதில் போட்டிங்கன்னா அது பொரிஞ்சு மேலே வரும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கட் பண்ண ஒவ்வொரு பீசஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற பீசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள், நம்மளோட வீட் பிஸ்கட் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலரில் நம்மளுக்கு வரணும். நான் இப்போது நம்ம கட் பண்ண அந்த ஷேப்ஸ் இருக்குல்ல, ஹார்டின் ஷேப், ஸ்டார் ஷேப், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.